ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த விலாக் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. நான் வந்து பிரைடல் மேக்கோவர் போயிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து ஸ்டோரிஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட விலாக் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அம்மாவுக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் வீடியோ எடிட் பண்ணணும் இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து பாப்பா வந்து அம்மா கிட்ட அமுச்சிட்டு தான் வந்து நான் வந்து பண்ணுவேன். நான் வந்து அவள் இருந்தாலும் பண்ண விட மாட்டேன் என்ன. ஸோ அதனால் வந்து நான் அவளை அமுச்சிட்டு தான் பண்ணுவேன். அவளை வந்து அனுப்பவே முடியல என்னால். அப்படியே அனுப்பினாலுமே வந்து எனக்கு வந்து சின்ன சின்ன வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அதை எடுக்க முடியல என்னால். ஸோ அந்த விலாக் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லேட் ஆனதுக்கு காரணம் இதுதான். ஸோ சாரி. ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு பிரைடல்லாம் இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா வந்து அலிஷாவுக்கு செம்ம ஜுரம். ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி கொஞ்சம் தான் ஜுரம் இருக்குது, போயிடும் சரியாயிரும்னு நினச்சேன். பட் சரியாகவே இல்லை. அவளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஜுரம் அடிச்சிட்டு இருந்தது, விட்டு விட்டு அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனாலே பயந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம். எனக்கு இருந்த ஒரு ஹாப்பினஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவள் எவ்வளோ ஜுரம் இருந்தாலுமே வந்து ஆக்டிவாக தான் இருந்தாலே. ஆனால் அவளுக்கு விட்டு விட்டு ஜுரம் வந்தால் நான் பயந்துகிட்டே இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான். அடுத்த நாள் காலையில் ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து எழுந்து 4:30க்கெலாம் வந்து கிளம்பிட்டேன் நான். ஏன்னா நம்மளுக்கு பிரைடல் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து 9:30க்கெலாம் வந்து முகூர்த்தமுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் கிளம்பிட்டேன். நான் நைட்லாம் தூங்கவே இல்லை. அவளே தான் நான் எழுப்பி பார்த்துட்டு இருந்தேன், எப்படி இருக்குது ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கும் ஜுரம் சரியாகவே இல்லை, மருந்து ஊற்றி கூட. எனக்கு வந்து ரொம்பவே வந்து யோசனையாக இருந்துச்சு, நம்ம வந்து போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஹேர் ஸ்டைலிங், சாரீ ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 2த்துக்குமே வந்து கமிட் ஆயிருந்தேன். அதனால் வந்து நம்ம போகாமல் இருந்தால் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். லாஸ்ட் டைமில் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் வந்து போயிருட்டேன் நான். பட் எனிவேஸ் நம்ம கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே எனக்கு இல்லை, ஒரு நிம்மதியே இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜுரம் வருது, திடீர்னு மயக்க போட்டு விழுறாங்க, திடீர்னு ஃபிக்ஸ் வருது அப்படிலாம் வந்து சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன் நான். அதே மாதிரி எங்கள் அண்ணன் பையனுக்கும் இப்போ தான் வந்து ரொம்ப ஜுரம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி சரியாகி வந்திருக்கானே. ஸோ அதனாலே வந்து எனக்கு இவருக்கு ஜுரம் வந்ததுமே பயம் வந்துருச்சு. எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து வண்டியில் போயிட்டு இருந்தேன் நான். உண்மையாகவே வந்து மனசில் நிம்மதி இல்லை. ஒரு மனசு அங்கே இருக்குது, ஒரு மனசு இங்கே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும் நான். இன்றைக்கி நம்ம போக போகிற பிரைடோட பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து மயிலாப்பூர் சைடு தான், லைட் ஹவுஸில். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து நாங்கள் போனதே வந்து ரொம்ப விடிய காலையில் அப்படிங்கிறதால சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிட்டோம் அந்த இடத்துக்கு. இப்போ நம்ம வந்து பீச் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா இவ்வளோ விடிய காலையில் நான் பீச் சைட்லாம் வந்ததே கிடையாது. அவ்வளோ நல்லா இருந்தது கிளைமேட் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நைட்டு மாதிரி இருந்தது. நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் வந்து நடமாடிட்டு தான் இருந்தாங்க, அதனால் பயம் எதுவுமே கிடையாது. பேப்பர் போடுறவங்க, டீ கடை இதெல்லாம் வந்து ஓப்பனில் தான் இருந்தது. பட் எனக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. என்னென்னா வந்து யாருமே இருக்க மாட்டாங்களோ, இந்த மாதிரி வந்து நம்ம தூரமாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருந்தது. அதனாலே வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன், எப்படி போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். ரூட்டையே செக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் நான். பட் உண்மையாகவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து முழுசாகவே அனுபவிக்க முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ மைண்டில் வந்து ஒரே பயம் 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 மட்டும்தான் இருந்தது எனக்கு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு அப்படி தான் இருந்தது எனக்கு. ஸோ நம்ம எப்படியே இப்போ வந்து பிரைட் பிளேஸை வந்து ரீச் ஆகிட்டோம். நான் வந்து லேட் ஆகும்னு நினச்சேன், பட் லேட் ஆகலை, ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டேன். அதாவது அவங்க எல்லாருமே நான் தான் எழுப்பி விட்டேன், அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்துட்டேன். பிரைட் பார்த்திங்கன்னா வந்து குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க குளிக்கிற டைமுக்குள்ளே வந்து நம்ம சாரியை ப்ரீப்ளேட் பண்ணி வச்சிடலாம், ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து உடனே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அதை எனக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டீ கொடுத்தாங்க. பட் என்னால் வந்து குடிக்க முடியல, கொஞ்சம் தான் குடிக்க முடிஞ்சுது. ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணும்போது இல்லை வெளியில் வரும்போது வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன். முக்கியமாக இந்த டீ காஃபிலாம் வந்து ரொம்ப குடிக்க மாட்டேன் நான். அதுக்கப்புறம் பிரைட் பார்த்திங்கன்னா வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்த நேரம் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம ஹேர் ஸ்டைலிங் அண்ட் சாரீ ட்ராப்பிங் வந்து பண்ணியாச்சு. எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்து ஹேர் ஸ்டைலிங் அண்ட் சாரீ ட்ராப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் நம்ம ப்ரொஃபைலுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டயும் நான் கேட்டுக்கிட்டேன். பிக்ஸ் வந்து ரீல்ஸ்லேயும் போஸ்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து நான் போட்ட முகூர்த்தம் ஜலை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஹேர் ஸ்டைலிங்கில் வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. பட் சாரீ ட்ராப்பிங்கில் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து சாரீ ட்ராப்பிங் நம்ம வந்து அதிகமாக பண்ணுறது இல்லையா, அதனால் பயம் இருந்தது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் பெஸ்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சாரீ ட்ராப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து கட்டியிருந்தேன் நான். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீ ட்ராப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம ஒர்க்கை முடிச்ச உடனே நம்ம வந்து கிளம்பியாச்சு. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் அவங்களோட பேர் எனக்கு சரியாக தெரியல. YV பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். பட் அவங்களோட பேர் நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை நான். எனக்கு என்ன பிளான் இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து 2வது ஈவெண்ட்டுக்கு நம்ம அந்த பிளேஸ்க்கே ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்தது. பட் அந்த ஈவெண்ட்டுக்கும் வந்து முன்னாடி 2 ஹார்ஸ் எங்களுக்கு வந்து டைம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நம்ம போகவும் முடியாது. அதனால் அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆயிரும். அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2nd ஈவெண்ட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நடுவில் வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருந்தேன், பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் சொன்னாங்க நல்லா தான் இருக்கா, பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் ஹஸ்பண்டும் வந்து கூட தான் இருக்காங்க அன்றைக்கி லீவு அப்படிங்கிறதால. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருந்து எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க சரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்துச்சு. 2nd ஈவெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வடபழனி தான். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் கேப் புக் பண்ணி. ஸோ நாங்கள் அங்கேயே வந்து பிரைட் பிளேஸை வந்து ரீச் பண்ணியாச்சு. இவங்க தான் வந்து எனக்கு வந்து ஒர்க் சஜஸ்ட் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரீ மட்டும் ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தது, ஹேர் ப்ரெப் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கேப்பில் வந்து காஃபி வாங்கி கொடுத்தாங்க. பட் அந்த காஃபியில் வந்து சர்க்கரையே இல்லை சுத்தமாக. ஸோ சுத்தமாக குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். நான் வந்து சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். பட் அவங்க மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதால வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து ஹேர் ப்ரெப் பண்ணலை. ஸோ கொஞ்சம் அவங்க மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ நம்ம ஏதாவது வந்து சொதப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அவங்களும் ப்ரைடாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஹேர் ப்ரெப் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹேரும் ப்ரெப் பண்ணிவிட்டு சாரியை வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்டேன் நான். இதுதான் நான் வந்து சாரீ ட்ராப் பண்ணது. இந்த ட்ராப்பிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. பட் இதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாரியை வந்து பல்லு எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து முறப்பாக இருந்தது. இந்த சாரீ ரொம்ப கஷ்டமாக. காலையில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முகூர்த்தம் சாரீ கூட வந்து இவ்வளோ கஷ்டப்படல நான். பட் அந்தளவுக்கு இது வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது சில்க் சாரீ கிடையாதான், அவங்களே சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. எனக்கு வந்து இந்த சாரியை ட்ராப் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரியை வந்து நல்லா இருந்தது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு என்னோட ஒர்க்கை முடிச்சதுமே வந்து செம்ம பசி. ஸோ அதனால் வந்து பிரைட் என்னை கேட்டாங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் வந்து சாப்பிடாம தான் இருந்தாங்க. அதனால் உங்களோட இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ பசி எனக்கு, நான் விட்டால் வந்து சுருண்டு விழுந்துரும் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சாப்பாடு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பசியில் சாப்பிட்டதாலே அது என்னவோ தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தக்காளி சாதம் எனக்கு. ஸோ வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து கண்ணே தெளிவாக தெரிஞ்சது சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன் நான். அந்த காஃபி கூட குடிக்கலையா, ஸோ சொல்லவே வேண்டாம், செம்ம டயர்டாகிடுச்சு எனக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் மேக்கப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் தான் வந்து அவங்க கூட இருந்த பிரைட் கூட இருந்தேனே. அவங்க வந்து மேலே வந்து என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது தனியாக இருக்கிறதுக்கு. அதனால் வந்து நான் கீழே உங்க கூட வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். நான் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2nd சாரீ சேஞ்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். பட் கடைசி வரைக்குமே வந்து அவங்க வரவே இல்லை. 2nd சாரீ சேஞ்சுக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. அங்கே உட்காந்துருக்கும் போது அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, திரும்பவும் வந்து குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாக என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களும் வந்து வரா மாதிரி தெரியல. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து நான். ஆக்சுவலி வந்து எங்களோட ஈவெண்ட் டைமிங் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2:30க்குலாம் நான் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து 11:30 அப்படிலாம் வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஒர்க் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 2:30 ஆயிடுச்சு. ஆனால் 2:30 ஆனதுக்கு அப்புறமா வந்து அவங்க என் கூட தான் இருந்தாங்களே. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து பிரைட் கூட நான் தான் இருந்தேனே. நான் வந்து மேக் ஓவர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே என் கூட தான் அவங்க வந்து இருந்தாங்களே. ஆனால் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை, டைமிங் வந்து இதுதான் எதுவுமே சொல்லலை. பட் அந்த டைமிங்கில் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஸோ இவங்க டைமிங் வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி டைம் இது வந்துருச்சு எனக்கு. அவங்க வந்து அந்த ஸ்டேஜுக்கு போன டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ நீங்களே சொல்லுங்க, அதில் வந்து 2 hours வந்து எங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, 1.5 hours வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுலேயே வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே நான் போயிட்டேன். அவங்க வந்து மேலே தான் என்னை இருக்க சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துன்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். அவங்க கூட நான் அந்த ரூம் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு எல்லாருமே பண்ணிட்டு கீழே போயிட்டேன் நான். அண்ட் கீழே போயிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவருக்கு மேலே நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன். ஆனால் அவங்க வரவே இல்லை சுத்தமாக. நான் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு செம்ம தூக்கம், எனக்கு சுத்தமாக செம்ம டயர்டு வேறு எனக்கு. ஸோ அதனால் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே சாஞ்சிட்டு இருந்தேன் நான், எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் ஃபோன் பண்ணேன் நான். கீழே போய் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவருக்கு மேலே வந்து 2nd சாரீ சேஞ்சுக்கு வந்து அவங்க வரவே இல்லை. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்து இன்னும் வரல. ஸோ அதனாலே வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவில்லை. அந்த இடத்துல நான் தனியா இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து திரும்பவும் வந்து பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சுத்தம் சொல்லவே வேண்டாம், காலையில நல்லா இருந்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் நான். இப்போ திரும்பவும் ஜுரம்னு சொன்ன உடனே வந்து எனக்கு திரும்பவும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாவே இருந்தது.
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன். நான் இந்த மாதிரி வந்து பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, பட் இவங்க வந்து செகண்ட் சாரி சேஞ்சுக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இன்னும் வரலை, அவங்க வந்து பண்ணுறதுக்கு இன்னும் லேட் ஆகும், நீங்கள் வந்து செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணிடுங்க, நான் வந்து போகிறேன், ஏன்னா வந்து பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் அவங்களும் வந்து எதுவும் வந்து சொல்லிக்கல. சரி ஓகே நீங்கள் போகிறதா தான் போங்க, நான் வந்து அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன், ஒருவேளை இன்னும் லேட் ஆகும்னு சொன்னாங்கன்னா நானும் கிளம்பிடுவேன், அந்த சாரி சேஞ்சுக்கு நம்ம வந்து மணி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களும் வந்து அந்த ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து நான் சொல்லிட்டு அவங்க கிட்ட கிளம்பினேன். அவங்களும் வந்து அவங்க கிட்ட கேட்டாங்க, பிரைட் கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து செகண்ட் சாரி செஞ்சுக்கு எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போதைக்கு முடியாது, இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல, 1 hour ஆகும்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து முடிவே பண்ணிட்டோம். சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து வேலைக்கு ஆகாதுடா, நானும் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 days கழிச்சு தான் வந்து நான் வந்து அவங்ககிட்ட பேமெண்ட் கேட்டிருந்தேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பேமெண்ட் எனக்கு நல்லாவே இருந்தால் பெட்டராக தான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஃபீட்பேக் சொல்கிற பேரில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாரியா அவங்களுக்கு சரியா டிராப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து சாரி டிராப் பண்ணல, சரியா டிராப் பண்ணல சொன்னா கூட பரவாயில்ல, அந்த சாரி டிராப் பண்ணதுக்கான மணியை அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த சாரிக்கு பல்லு எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து நான் வந்து ஷுவராக சொல்லுவேன் 15 to 20 minutes ஆச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ வந்து கஷ்டமா இருக்குது இந்த பல்லு எடுக்கிறதுக்கு. ஏன்னா கூடவே யாருமே கிடையாது, ஒரு ஹேங் பண்ணுறது ஒரு இடமும் கிடையாது அந்த இடத்துல. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது எனக்கு. வந்து பெர்ஃபெக்டா டிராப் பண்ண அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம ஒன்று நினைப்போம், பட் ரைடுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து கட்டிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. மேபி நான் அன்கம்ஃபர்டபுளா டிராப் பண்ணிருக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக நீங்க வந்து மணி கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நீங்க மணியே தரமாட்டேன்னு சொன்னது வந்து உண்மையாவே வந்து ரொம்ப வந்து ஹர்ட் ஆச்சு எனக்கு. நான் வந்து குழந்தைய விட்டுட்டு, உடம்பு சரியில்லாத குழந்தைய விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். மணியை தாண்டி எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருந்தேன். நான் மணிக்காக மட்டுமே வந்து எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அந்த டைப் நானும் கிடையாது. என்னோட ஒர்க் வந்து நல்லா இருக்கணும், என்னோட ப்ரொஃபைல் வந்து பில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருப்பேன் நான். ஸோ வந்து அவங்க வந்து அந்த மணியே நான் அதுக்கு தரமாட்டேன்னு சொன்னது வந்து என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க என் கூட இருந்தாங்க, நான் அவங்க கூட தான் 1 hour 2 hours மேலேயே இருந்தேனே. அப்போ அவங்க எதுவுமே சொல்லலை என்கிட்ட, சாரி வந்து கம்ஃபர்டபுளா இல்லைன்னு எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அப்பெல்லாம் அவங்க கம்முன்னு தான் இருந்தாங்களே அவங்க. ஏன்னா அப்போ சொல்லியிருந்தா நான் வந்து கண்டிப்பாக அவங்க திரும்பவும் வந்து கழட்டி விட்டு கட்டியிருப்பேன் நான். அப்போ எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி என்னோட சாரீ டிராப்பிங்கை பார்த்து ஒருத்தர் கூட வந்து குறை சொல்லவே இல்லை அங்கே வந்து நின்று. ஸோ அவ்வளோதான், நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியல, ஒருவேளை நான் விட்டுட்டு வந்ததால நினச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் பிரைட் எல்லாருக்கும் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நாங்கள் வந்து மணி கொடுத்து நாங்கள் வரோம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே நாங்கள் வந்து பண்ண முடியாது. லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 hour சொல்லிட்டு 2 hours வெயிட் பண்ண வைக்கிறீங்க. பட் அந்த 1 hour வந்து எங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ரைஸ்லெஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. அதுக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஒர்க் நல்லா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க அதுக்காக மணியை வந்து நான் தரமாட்டேன், அவங்க மணி தரமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒர்க் என்னடா அவ்வளோ மோசமாக இருந்ததா அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு எனக்கு. ஸோ அது வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ வந்து நிறைய பேர் பார்கெனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்கென் பண்ணுறதே தப்பு கிடையாது. ஒருவேளை வந்து ஒர்க் நல்லா இல்லை, மேக் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னாலும் வந்து ஹேர் ஸ்டைலிங் நல்லா இல்லை அப்படின்னாலுமே வந்து அந்த பர்டிகுலர் மணியை வந்து கம்மி பண்ணிடுறாங்க. பட் நான் வந்து கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக் ஓவர் கேட்குறீங்க, அந்த மேக் ஓவர் நீங்கள் நினச்சதை விட நாங்கள் நல்லா பண்ணிட்டோம், ஓகேங்களா? அதை நினச்சதை நீங்கள் நல்லா பண்ணதால வந்து நாங்கள் இன்னும் பெட்டராக பண்ணிட்டோம், ஒரு 100 ரூபா போட்டு கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடுப்பீங்களா? கண்டிப்பாக அது உங்களால் முடியவே முடியாது. ஸோ நாங்கள் வந்து கேட்குறது எங்கள் ஒர்க்குக்கு நல்லா பண்ணுமா பண்ணலையா அப்படிங்கிறதுக்காக நம்ம மணி கிடையாது. அந்த ஒர்க்குக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம், அந்த எஃபர்ட், அதுக்காக மட்டும்தான் வந்து அந்த மணி நாங்கள் கேட்குறோமே தவிர எங்கள் ஒர்க் நல்லா இருந்தால் இப்படி நல்லா இல்லைனா இப்படி அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ நாங்கள் கேட்குற மணி அந்த எஃபர்ட்டுக்கு மட்டும்தானே தவிர நாங்கள் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணல அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஒருவேளை நல்லா பண்ணலை அப்படின்னாலுமே வந்து அதை அந்த இடத்துலேயே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சளவுக்கு கரெக்ட் பண்ண தான் பார்ப்போமே தவிர கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டோம். அந்த விஷயத்த அவங்க பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் வந்து எனக்கு என்ன சொல்கிறது தெரியல நான். ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக யோசிங்க. ஒருவேளை நீங்கள் நினச்சதை விட நாங்கள் நல்ல மேக் ஓவர் கொடுத்துருவோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு 1000 rupees உங்ககிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் வந்து தர முடியாது, அது வந்து நியாயமாகவும் இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். இதுக்கப்புறம் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஸோ டாடா, பை பாய்.